ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கமயிலோட டிஜிட்டல் சேவிங்ஸ் பற்றி அந்த ஸ்கீமை பற்றி நான் என்னோடய நாலேஜுக்கும் சரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அதில் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டிஜிகோல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் 1.5 பவுனுக்கு ஒரு செயின் எடுத்திருந்தேன். டிஜிகோலில் சேவ் பண்ணி 1.5 பவுனுக்கு ஒரு செயின் எடுத்திருந்தேன். அதுவுமே ஃபுல் அமௌண்ட் நம்ம பே பண்ணி அதுக்கு வேஸ்டேஜ் போட்டு வேஸ்டேஜுமே நார்மலாகவே ஒரு செயினுக்கு பார்த்திங்கன்னா 14% போட்டிருந்தாங்க. எவ்வளவோ நானும் அதை பார்கெயின் பண்ணேன். அவங்க அந்த வேஸ்டேஜை கம்மி பண்ணல. 14% பே பண்ணி தான் வாங்கினேன். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு சிட்டி ஸ்கீம் மூலமாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், வேஸ்டேஜ்லேயும் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த டிஜிகோலில் எனக்கு என்னென்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. அவங்க இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு உங்களுக்கு 5% தரோம், அதுக்கப்புறம் 3%, அதுக்கப்புறம் கம்மியாகிட்டே போகுது. அந்த பர்சன்டேஜ் எதுவுமே எனக்கு அதை கொடுத்த மாதிரியே தெரில. கேட்டால் அந்த ஸ்டாஃப்ஸும் ஒழுங்காக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அதை மழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ பெரிய ப்ராஃபிட்டாக தெரியலை. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், உண்டியலில் டெய்லி நம்ம கையில் கிடைக்கிற காசெல்லாம் அந்த உண்டியலில் போட்டு வைப்போம். அது சேர்ந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். அதே கான்செப்ட் தான் டிஜிகோல்டும். நம்ம உண்டியலில் சேவ் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு 100, 200 போட்டுகிட்டே வரலாம். அதை எடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் வித் வேஸ்டேஜ், வித் ஜிஎஸ்டி. ஸோ நோ ப்ராஃபிட் என்ன கேட்டால். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறேனே தவிர்த்து உங்கள் யாரையும் சேவ் பண்ணாதீங்க, டிஜிகோலில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சேவ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.